போனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். போனை எடுக்கிறானா அவன்? போனை எடுத்தா நம்ம எதுவும் சொல்லுவோன்னு போனை எடுக்காம இருப்பான் போல இருக்கு. மருமகளுக்கு போன போட்டா மருமகளும் எடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு கூத்து எந்த வீட்லயா நடக்கும்? என்ன பேச்சு சத்தமாலாம் கேக்குது? யாரும் இருப்பாங்களா? அத்தை, நீங்க எத்தனை மாசம் வேணாலும் இங்க இருங்க. இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறதில்ல. அவரும் எதுவும் சொல்ல மாட்டாரு. என்ன இவங்களா வந்திருக்காங்க? புள்ளைய கட்டி கொடுத்தமா கம்மன் இருக்கிறது இல்ல, வந்துடுறது. இதுக்குதான் தனி கொடுத்தன வச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி சாப்பிடுங்க. அப்படியே தட்டுல வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருக்கீங்க, ஆறி போயிரும். மகா, யாரு? என்ன இவர் வந்திருக்காரு? வாங்க மாமா, உள்ள வாங்க. எல்லாரும் ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்றாங்க போல இருக்கு. மட்டன் விற்கிற வேலைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் பையன் போடுறது. இது குடும்பமே உட்காந்து திங்கிறதா? வாங்க மாமா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உங்களா எப்ப வந்தாங்க? இன்னைக்கு விடிய கத்துல தான் வந்தோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏமா மாமா வந்திருக்காருல, போய் தண்ணி முந்துட்டு வா போ. அந்த தண்ணி எடுத்துட்டு வரேங்க மாமா. இந்தாலிய முறைச்சுக்கிட்டு இருக்கிறான் வெட்டக்கோழி மாதிரி. வீட்டுல சம்பந்தியம்மா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாப்பிடுங்க. ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? தட்டு காய்கல. இருக்கட்டுங்க இருக்கட்டும். பையனை பெற்றவங்க நம்ம விருந்தாளி மாதிரி இருக்கோம். பொண்ணை பெற்றவங்க எப்படி அதிகாரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏனோ தானோன்னு இருக்கோம். இதுக்கு தான் தண்ணி கொடுத்தனும் ஆடிக்கிட்டு வந்தாங்க போல இருக்கு. மாமா இந்தாங்க தண்ணி குடிங்க. அவனுக்கும் ஃபோன் பண்ணேன், உனக்கும் ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்கல. உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மாமா, ஃபோனே பார்க்கல. அவர் வேலையை எதுவும் இருப்பாரு, அதனால ஃபோன் எடுக்காம இருந்திருப்பாரு. அப்புறமேட்டுக்கு எதை எடுத்து பேசுவாரு. நான் ஃபோன் பண்ணாலே அவர் அப்படிதான் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அப்புறம் அவரே ஃப்ரீ ஆயிட்டு ஃபோன் பண்ணுவாரு. மாமா காஃபி வச்சுட்டேன். உள்ள போனா அதுக்குள்ளே வச்சுட்டியா? இல்ல, சாப்பிட்டோன்னே எல்லாரும் காஃபி குடிப்பாங்க, அதான் வச்சேன். நீங்களும் வந்துட்டீங்க, என்னங்க? என் பையன் சம்பாத்தியம் எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு பாரு. நமக்கு 10 காசு கொடுக்கறதுக்கு அழுவான். மாமியார் குடும்பத்துக்கு பால் டீ, பால் காப்பி பாரு. தட்டு நிறைய மட்டன் சோறு எல்லாம். என் பையன் காசு எப்படி போகுது பாரு. உட்காருங்க மாமா, நின்றுட்டே இருக்கீங்க. உட்காருவோம். வாங்க வந்து உட்காருங்க வாங்க. ஊர்ல எல்லாம் மழைன்னு சொல்லி நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கெல்லாம் ரொம்ப மழைங்களா? இல்லைங்க, நசனசன்னு தூரியே சலிக்குது. நின்னமா பேஞ்சமானு இருக்கிறது இல்ல. 1 மணி நேரம் அடிச்சாலும் நல்ல மழையா அடிச்சு விட்டு விடணும். இது காலையில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் நசனசனசனசன்னு தூருது. ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல. ஏதோ விவசாய பயிரெல்லாம் முழுகிருச்சு அப்படி எப்படின்னாங்களே. அதெல்லாம் விழுப்புரம் பக்கம் தான், நம்ம பக்கம் இல்லைங்க. ஐயோ பாவங்க, இந்த மழை வேலை வந்தா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மனசெல்லாம் வேதனையா இருக்கு. ஆமாங்க, விவசாயிகளோட பொழப்பே இப்படித்தான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. புள்ளைய வளர்க்குற மாதிரி நெல்லை போட்டு வளர்ப்போம். கடைசியில அதை அறுத்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து வருமானம் வர்றது. கிடைச்சா லாபம், இல்லையா துண்டா போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு வேற எங்கிட்டாவது கூலி வேலைக்கு போக வேண்டிதான். அதான் ஃபோன் பண்றான். மாப்பிள்ள வேலைக்கு வர்றதே லேட்டு. கல்யாணம் ஆனா பொறுப்பா வந்து வேலை வெட்டிய பாப்பான்னு பார்த்தா இப்பதான் லீவா போட்டுக்கிட்டுலாம் ஊரை சுத்திட்டு இருக்கான். இதுல போனு வேற வந்துருச்சா? இவன் காட்டுல மழைதான். என்ன மேடம், இப்பதான் ஆபீஸ்க்கு வந்தேன், அதுக்குள்ள என்னை தேடுதான் போன் அடிச்சுட்டேன். ஏய் முடியலடா எப்பா, வேலை செய்யும் போது கூட படுத்துறான்பா. நினப்பெல்லாம் எப்படின்னு தான் இருக்கு. மாமா வந்திருக்காங்க. மாமாவா? எந்த மாமா? எனக்கு எத்தனை மாமனார் இருக்காரு? எங்கப்பாவா? எங்கப்பா இதுக்கு இப்போ வந்திருக்காரு? தெரியல, ஃபோன் பண்ணாராமா, நீங்க எடுக்கவே இல்லையாமா? ஆமா, ஒரு 3 தடவை கூப்பிட்டாரு. நான் கொஞ்சம் இங்க வேலையா பிஸியா இருந்தேனா, அதனால எடுக்கல. ஓ சரிங்க சரிங்க. வேலையா இல்ல ஃப்ரீயா? வேலை தான், ஆனா பொண்டாட்டி ஃபோன் பண்ணும்போது ஃப்ரீயா தானே இருக்கணும். வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி வேலைக்கு ஆகும்? டேய் மண்ணா, போதும்டா, முடியலடா. என்ன மச்சி? அவன் டங்குவர் அருகே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ இப்பதான் கடலை போட்டுட்டு இருக்கியா? மேல கேமரா வைக்கிறதா சொல்லியிருக்காங்கடி மாப்பு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரே தான் வச்சிருவாங்க ஆப்பு. போடா போடா போடா, வயிறு எரியாதடா, பொங்காதடா, போடா போடா போடா. அவன் கடுப்புல இருக்கான், நீ இப்பதான் போடா. டேய், நான் என் சீட்ல தான்டா இருக்கேன், நீ தாண்டா உன் சீட்டை வந்து எந்திரிச்சு வந்திருக்க பொங்கிக்கிட்டு. போடா. ஐயோ, இப்பயே கண்ணை கட்டுது. என்னங்க, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லடா பட்டுக்குட்டியே, இங்க ஒருத்தன் பொங்கல் அதிகமா சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு, அதனால பொங்கிக்கிட்டு வரான். ஆஃபீஸ் டைம்ல நான் ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க, நான் வைக்கிறேன். சரி, இன்னைக்கு நான் சீக்கிரமா வரட்டுமா இல்லை லேட்டா வரட்டுமா? அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. இதுல எங்க அப்பா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அதனால லேட்டா வரட்டுமா? ஆமா, இல்லைன்னா மட்டும் நீங்க நேரமா வந்துடுவீங்க. வர்றது 8 மணிக்கு. இன்னைக்காவது ஒரு நாள் நேரமா வாங்க. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, புள்ள தனியாவே இருக்கா போல இருக்கு, மாப்பிள்ள இவ்வளோ லேட்டா வராரு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நேரமா வர வழியை பாருங்க. சொல்லிட்டடி தங்கம், நான் இப்பவே கிளம்பி வரேன். வேலையாவது வெட்டியாவது. டேய் போதுண்டா, வைத்திருச்சல கொட்டாதடா. என்னங்க மறுபடியும் அங்க சத்தம்? மறுபடியும் அந்த பொங்கல் தாம்மா, பொங்கிக்கிட்டு வந்துருச்சு. இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட ஆபீஸ்ல வந்து உட்காரக்கூடாதுப்பா. இவங்க போடுற கடலையில நம்மளையும் வறுத்து எடுத்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் சில காலம் தாண்டி மாப்பிள்ளை. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் 1 வருஷமா இந்த அன்பு பாசம் கடலையெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க வறுத்தெடுக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. தாச்ச ஓட்டையான கூட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு கிளிப்பாங்க.
மாப்பிள்ளை பார்த்தா ஆரம்பிச்சிருக்கா அப்படி. இன்னும் கொஞ்ச நாள் அவரே புரிஞ்சுக்குப்பா அப்படி. என்ன இந்த கதிர் என்னன்னு சொல்வீங்களே அவரா? அந்த கொதிரும் ஒன்னா படுத்துறாமா. உன்கிட்ட இருந்து போன் வந்து எடுத்து கால் வச்சுட்டுனா போதும், எங்கிட்ட இருந்தாலும் விசில் அடிச்ச மாதிரி வந்து நின்னுறான். அவருக்கு என்ன கஷ்டமோ. எல்லாம் பேசிட்டு இருங்க, இந்த வெளியே போயிட்டு வந்துடுறேங்க. அது வரட்டுங்களா? இங்கேதாங்க, நீங்க இருங்க, நான் வந்து வந்துடுறேன். ஏன் நீ கௌசி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாளா? எங்க நீ அங்கே போனாதான் அவள் ஃபோனே பண்ண மாட்டாளே. அவன் புருஷன் காணணும் மாமியார் கறி புடுங்கி தான் எடுப்பாங்க. பெற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது. ஏன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தா பிள்ளை எப்படி இருக்கா என்ன சரி அதெல்லாம் கூட தெரியலனாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினாவது பெற்றவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். என்னமோ இவன் தான் அதிசயம் கல்யாணம் பண்ண மாதிரியும் உன் வீட்டிலேருந்துலாம் நீ ஃபோன் பேசக்கூடாது, அவங்க ஒரு செய்முறையும் செய்யலை வைக்கலன்னு. அப்பா இந்த குடும்பம் வேறு யாருக்கா கிடைக்குமா? அந்த சின்ன பிள்ளைகிட்ட கூட ஃபோனில் பேச முடியல. அம்பிட்டு வேதனையாக இருக்குது. ஆமாம் நீ எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் மகா பேசலினாலும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதன்னு பதக்கும். குடும்பமே வந்து இங்க தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குது. இதுக்கு தான் தண்ணி கொடுத்தன வரேன் ஆடிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது. நம்ம தான் நம்ம புள்ள வீடு கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம அங்க இருக்கிறோம். இவங்க எல்லாரும் அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கொம்மால அடிச்சுக்கிட்டு கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்னத்த சொல்றது, நம்ம பையன் சரியில்லை, அடுத்தவங்களை சொல்லி என்ன ஆக போகுது. நம்மளாம் நம்ம புள்ள வீட்டுக்கு போக முடியல. ஆனா இவங்க தைரியமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாரு எல்லாம் மேயுதுங்களா அப்படியே நின்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு. இதுங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு பதிலாக கொண்டு போய் வித்துக்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. எரிச்சலாக இருக்கு. இங்கே பாரு எல்லாம் மேயாம அப்படியே பார்த்துக்கிட்டு குச்சி எடுத்து வெளுக்க போகிற மாதிரி எல்லாத்தையும். ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. எங்கம்மா இருக்க? நானாப்பா இந்த ஆடு மாடெல்லாம் காட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். மேயவே மாட்டிக்கிட்டுப்பா. எல்லாம் மூஞ்ச பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு எரிச்சலாக வருது. இதுங்களை இங்கேயே கட்டி போட்டு வரலாமா இல்லை அப்படியே வீட்டுக்கு ஓட்டிட்டு போகலாமான்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி, நான் தான் உன் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். தம்பி வீட்டுக்கா? ஏன்பா சொல்ல முடியல ஒன்றும் இல்லை, திருது பண்ணி கிளம்பி போயிருக்கீங்க. கல்யாண கடன் வேற இருக்குல்லம்மா, அதெல்லாம் வேற கட்டணும்ல, அதான் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன்பா அது என்னமோ 2.5 லட்சம் தானேப்பா கல்யாணத்துக்கு கடன் வாங்கணும். நீங்கள் என்னப்பா எத்தனை நாளாக கடனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாண கடன் 2 லட்சம் தான், அது கட்டியாச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, உங்க அம்மா நானும் ஒரு குழுவுல லோன் வாங்கினோமா, அது வேற கட்டணும்னு சொல்லிவிட்டான். அப்புறம் ஒருத்தட்ட வேற ஊர்ல கைமாத்து வேற வாங்கினேன், அது ஒரு 20,000 பக்கம் இருக்கு. மொத்தம் 50,000 ரூபாய் கட்டணும். இவங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் கட்டி விட்டோம்னா அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. அதான் இங்க வந்தா இங்க படும் இதா இருக்குமா. அங்க என்ன பாச்சு? அவன் சண்டை போட்டானா? இங்கே வீட்டுக்குள்ள நின்று போன் பேச வேண்டியதானே. இவர் ஏன் வெளியே போய் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு? இங்க வந்து நான் பார்த்தா அவங்க குடும்பமே இங்கதாம்மா இருக்குது. குடும்பம் அப்படி இப்படின்றாரு. என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா நான் வாரேன், நம்ம கிட்ட சொல்ல கூட இல்லை இங்க புள்ள வீட்டுக்கு போறேன் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு. மருமகளோட அம்மா அப்பா அவங்க அத்தை எல்லாரும் இருக்காங்கம்மா. வந்தவங்க எல்லாம் ஆட்டுக்கறி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு உன் தம்பிக்கு செலவு தூட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் பையனுக்கு செலவாய் போயிடுமேனு இங்க வராம இருக்கிறோம். ஆனா இவங்க குடும்பமே வந்து தின்னுக்கிட்டு கொம்மால அடிச்சுக்கிட்டு காப்பி நேரத்துக்கு ஒரு காப்பியை குடிச்சுக்கிட்டு, ஐயோ சாமி, நம்ம தம்பி சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்களே தின்னு அழிச்சிருவாங்க போல இருக்கு. ஓஹோ, இந்த ஆளு யார்கிட்டயே நம்ம வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது போல இருக்கு. அடியாத்தி பிள்ளைய கட்டி கொடுத்தமா கம்முன்னு வீட்டோட இருந்தமான்னு இல்லாம சரி நல்லது கெட்டதுக்கு வரலாம் போலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அன்னைக்கு தானே பிள்ளைய பார்த்துட்டு வந்தாங்க. நான் இங்க வரலன்னு வச்சுக்கோமா, இதுவும் தெரிஞ்சிருக்காது. எல்லாம் இவனை சொல்லணும். இப்ப பாரு, நாங்கெல்லாம் உன் வீட்டுக்கு வர முடியுதா? மாப்பிள்ள இன்னும் பேச்சு பேசுறாரு. ஆனா இங்க வந்து பாரு, குடும்பமே வந்து ஆக்கி தின்னுக்கிட்டு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அட பாவி, நாங்க என்னடா அம்புட்டாடா சாப்பிட்டோம்? நாங்க ஏதோ ஆசைக்கு 2 துண்டு சாப்பிட்டோம். மொத்தத்தையும் வலிச்சு சாப்பிட்டுப்புட்டு என்ன பேச்சு பேசுறான்? அதுவும் எங்க அண்ணன் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தா அப்படி நாங்க சாப்பிட்டோம். என்னமோ இவன் வாங்கிட்டு வந்து போட்ட மாதிரி இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, இது நம்ம சம்மந்தியை விட மோசமானவனா இருப்பான் போல இருக்கே. அதாவது மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடும். இவன் மூடி வச்சுக்கிட்டுல பேசுறான். இங்க பாருங்கப்பா, அவங்க எத்தனை நாளைக்கு இருக்காங்களோ நீங்களும் அத்தனை நாளைக்கு இருங்க, சரிங்களா? சும்மாலாம் கிளம்பி வராதிங்க. நம்ம பையன் வீட்டுல நமக்கு உரிமை இல்லாம அவங்களுக்கா இருக்கு, சரிங்களா? சரிம்மா. சரி நீ உக்காந்துரு, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். சரிங்க போங்க. அண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெளியே போனமா வந்தமான்னு இல்லாம. அண்ணி அண்ணி இந்த வாரங்க நீ. போன கையிலே வச்சுக்கிட்டுருமா, நான் அப்பப்போ உனக்கு கூப்பிடுறேன், சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே? என்னம்மா ஃபோன் பேசிட்டு இருக்கியா மாப்பிள்ளைகிட்ட? ஆமாப்பா. சரிம்மா கொஞ்சம் நானும் படுக்கிறேன். உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, அலுப்பா இருக்கு, அங்க இங்க நான் அலைஞ்சது. சரிங்கப்பா படுங்க போங்க. சரி நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? வைக்கிறேன். பரவாயில்ல, மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிற அப்படி பிள்ளைய. உங்களுக்கு விரிச்சு விட வா, படுக்கிறீங்களா? அக்கா இங்க வா ஒரு நிமிஷம். ஏன் பாரு, உன் மாமனாரு சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, சரியான வென பிடிச்சவன். அவங்ககிட்ட உஷாரா இருந்துக்க. என்னாச்சேத்த? நாங்களாம் இங்கே வந்திருக்கோம்ல, அந்த ஆள் மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சுது ஏதோ வெட்டச்சிக்கிட்டு நிற்கிறதுன்னு. அப்புறம் நாங்களே எதுவும் கண்டுக்கல. இப்போ நம்ம சாப்பிட்டது இங்கே மாப்பிள்ளை தம்பி தான் மட்டன் வாங்கி கொடுத்துருக்கா. அப்படி இவரோட உழைப்பில் தான் நாங்கள் வந்து தின்னு அழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி யாருக்கோ போன பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன நீ சொல்கிறீங்க? நான் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அங்கே பார்த்தா தானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சரியான வென பிடிச்சத நீ. நான் கூட நினச்சேன் என் சம்பந்தி குடும்பம் தான் அப்படி, மகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஆள் சரியான வென பிடிச்சவன். இங்கே பாரு மகா, இந்த ஆளுக்கிட்ட உங்கள் குடும்பத்துக்கிட்ட எல்லாம் உஷாரா இரு. நீ பாட்டுக்கு பேக்கு மாதிரி இருந்துட்டு இருக்காத. அப்பா தானே மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தாரு, அவர் ஒன்றும் வாங்கிட்டு வரலையே. அதுவும் இல்லாமல் போன தடவை வரும்போது அப்பா அரிசியிலேருந்து எல்லாமே வாங்கி போட்டு போனாரு. அந்த ஆளுக்கு அது தெரியுமா? அவரோட வாய்ப்பில் நாங்கள் திங்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்பா இங்கிட்டு வந்த நம்ம புள்ள வீட்டுக்கு தான் போக முடியல, எங்கேயாவது வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். இங்கேயும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இனிமேலாம் நான் வரமாட்டேன்ப்பா. எப்படியெல்லாம் பேசுகிறாரு அவர் ஃபோனில். ஏத்த அவரோட வாய்க்கு பயந்துட்டு நீங்கள் ஒன்றும் வர வேணான்னு யாரும் இங்கே சொல்லலை. கம்முன்னு இருங்கத்த, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நானும் வந்ததும் கேட்கணும்னு நினச்சேன். எதுக்கு உன் மாமனார் இங்கே வந்திருக்காரு? தெரியலம்மா, எனக்கு என்னமா தெரியும். என்ன அன்னைக்கு மாதிரி காசை வாங்கிவிட்டு இல்லைன்னு சொல்லுவார், அப்படிதானே? என்னம்மா காசு? நாங்கள் அன்னைக்கு இங்கேருந்து போனோம் பத்தியா, பால் காய்ச்சிட்டு எல்லாரும் ஒன்றா போனீங்க. அப்போ மாப்பிள்ளை தம்பி அவருக்கு காசு கொடுத்தாரா இல்லையா செலவுக்கு? கொடுத்தாருமா. ஏதோ 50,000 ரூபாயா 30,000 ரூபாயா என்னமோ கொடுத்தாரு. அத்தி 50,000 30,000மா? 30,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேம்மா, சரியான ஞாபகம் இல்லை. 30,000 தான் 30,000 தான். ஐயோ அட பாவி, அன்னைக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாருமா. நாங்கள் எல்லாரும் வந்துட்டு உங்கள் அப்பாவும் நானும் வந்துட்டு காசு கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம டீயை குடிச்சுக்கோன்னாரு. இவங்க குடும்பமே சேர்ந்து நல்லா கடைக்குள்ளே போனாங்க. முக்குன்னு எல்லாரும் முக்குனாங்கம்மா. அதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு வாங்கிவிட்டு பில்லு கட்டுங்கன்னு சொன்னதுக்கு நம்ம 2 டீ சாப்பிட்டோம், அதுக்கு பில்லை கட்டிட்டு போகலாம். இவங்க மொத்தத்தையும் தின்னுபிட்டு பில்லை கட்டி விட்டாங்கம்மா. கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் மாப்பிள்ளை செலவு கூட காசு கொடுக்கல, இந்த வயசான காலத்தில் நான் எங்கிட்ட போய் இது பண்ணுறது, நீங்கள் பில்லை கட்டிடுங்க. நாங்கள் இப்போ தான் தெரியுது காசை வாங்கிவிட்டு இல்லைன்னாங்களா? ஓஹோ, இல்லைன்னு வேற சொன்னாரா? ஆத்தாடி ஆத்தா, விசக்கார குடும்பம் போல இருக்கு மகா. நீ உஷாரா பொழப்பு பொழைச்சிக்க, இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான். இல்லத்த பாவம், அவரே அன்னைக்கு காசு இல்லாமல் அம்பிட்டு கஷ்டப்பட்டாரு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கடன் வாங்கி கொடுத்தாரு. அப்படி வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரு இவரு. அடப்பாவி, வாங்கிவிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கானா? இந்த ஆளுக்கிட்ட எல்லாம் உஷாரா இரு. நீ பாட்டுக்கு ஏமாளி பொழப்பு பொழைக்காம காசை வாங்கிவிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா கடைசியில் உங்களை நடுத்தருவில் நிறுத்த மாட்டாங்கன்னு என்ன உத்தேசம்? நான் கூட இவர் திட்டும் போதெல்லாம் என்ன இவர் இப்படி திட்டிகிட்டு இருக்காருன்னு நினச்சேம்மா. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இவர் இவ்வளோ கெட்டனத்தினால தான் அவர் பிடிச்சி திட்டியிருக்காருன்னு. நான் கூட நகையை வச்சு கொடுக்கலான்னு சொன்னேன். நகையை வச்சு கொடுக்குறியா? அடிச்சேன்னு வையே, உங்கள் அப்பா எம்பிட்டு கஷ்டப்பட்டாரு, நகையை வச்சு கொடுக்குறியா? நீயே வாங்கி போட்ட? அதை எடுத்து கொடுத்துருந்தேன் இன்னைக்கு அவ்வளோதான். இங்கே பாரு, ஏமாளி பொழப்பு பொழைக்காத, அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாரு மகா, கஷ்டமோ நஷ்டமோ புருஷனுக்கு ஒரு உதவினா நம்ம தான் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு உதவினெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அவளை தான் துண்டை போட்டுட்டு தலையில் உட்காந்துருக்க வேண்டித்தான். சரியா? அந்த ஆள் பேசுகிற பேச்சு அப்படி இருக்குது. மனசுக்குள்ளெல்லாம் வஞ்சகம், உள்ள சரியான வஞ்சகம். சரிங்கத்த, இனிமேல் அவர் காசு வாங்கிட்டு இங்கேருந்து போயிடுவாரு. நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் பொறுமையாக போயிட்டேன், ஏதோ குடும்பம்ன்றதுனால வாய மூடிட்டு. இனிமேல் அவர் 10 காசு இங்கேருந்து வாங்கிட மாட்டார். சரிம்மா, நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். நான் இருந்துபிட்டு தான் வருவேன். என் பையன் வீட்டில் எனக்கு இல்லாத உரிமையை அவங்களுக்கு பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா, நீங்கள் இருந்துகிட்டே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கே அம்மா ஃபோன் பண்ணி வாழ்னு கத்துனாலும் நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க, இருந்துட்டு வாங்க.